இவராகி அனைத்து பக்தர்களுக்கும் இனிய வணக்கம். மேச்சேரி சுயம்பு வராகி அம்மா இன்னைக்கு தோன்றி பல வருடங்கள் கடந்து இன்னைக்கு எண்ணிலடங்காத பக்தர்களுக்கு அருள்களும் அதிசயங்களும் நிறைவேற்றி கொடுத்து தன் பக்தர்களை தன் பிள்ளையாக எடுத்து தன் பிள்ளைகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் உயர உயர இன்னைக்கு அருள் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு தேவியினுடைய ஆலயத்தில் வராகி கலசம் இன்னைக்கு போயிட்டுருக்கு. இந்த வராகி அம்மனுடைய கலசம் இன்றைக்கி பல்வேறு பக்தர்கள் வாங்கி பலனடைந்து அதனுடைய ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேர் கலசம்னா என்ன, கலசத்தினுடைய சக்திகள்னால் என்ன, கலசம் எங்கள் கனவுல அம்பாள் கையில் வச்சுருந்து காமிச்சாங்க, கலசம் எங்கள் அம்பாள் கனவுல காமிச்சாங்க, இது எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கிடைக்குமான்றதுக்கு முன்னால் இந்த கலசம் என்ன அப்படின்ற குழப்பம் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயம். வராகி அம்மாவினுடைய கலசம் அன்னை வாக்கின் ரூபமாக அருளியது. அம்மா அவளுடைய வாக்கின் ரூபமாக தன் பிள்ளைகளினுடைய இல்லத்தில் அருள் பிரதிபலிப்பினுடைய விஷயமாக தான் வராகி கலசம் உருவாக்கப்பட்டது. அம்மா தோன்றி சொல்கிறாங்க, பக்தர்கள் எல்லாரும் முன்னாலேயுமே தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அம்மா என்னுடைய கலசம் பஞ்சபூதங்கள் தத்துவத்தினுடைய நிலையாகவும் என் பக்தர்களினுடைய உடல் உயிரினுடைய நிலையாகவும் என்னுடைய சக்கரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மந்திர உருவுகள் ஏற்றி அவரவர்கள் கையில் பெறும்பொழுது எதை நினைத்து பெறுகின்றார்களோ அது அவர்களுக்கு வெற்றியாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 3 விஷயம் இருக்குது. யந்திரம், மந்திரம், தந்திரம். இந்த 3 விஷயத்தினுடைய நிலை தான் அன்னை உணர்த்திய விஷயம். அதாவது யந்திரம்னு சொல்லிட்டோம்னா நம்ம நார்த் சைட் பூரா யந்திரங்கள் தான். தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுடைய கேரளா சைடு பூராமே தந்திர பூஜைகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழகம் எடுத்துக்கிட்டால் மந்திர பூஜைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யந்திர, மந்திர, தந்திரம் இது 3ஐயும் இந்த ஒரே இடத்துல உருவாக்கப்பட்ட சக்தியினுடைய நிலை தான் அந்த வராகி கலசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்திரம் வரையப்படுது, அம்மாவினுடைய எந்திரம், சூட்சம மந்திரங்கள் உபதேசிக்கப்படுகிறது. தந்திர ரூபமாக அன்னையினுடைய சிறு சிலையிலிருந்து மந்திர கயிறு எடுத்துகிட்டு கலசத்திற்கு உயிரோட்டம் கொடுக்கப்படுது. தன் பக்தர்களுக்கு அம்மாவினுடைய மந்திரங்கள் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறது தான். இந்த 3ம் இந்த இடத்துல நிலையாக உருவாக்கப்பட்டு ஒரு பேச்சு இருக்குது, அருள் இல்லாதவனுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவனுக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்ற மாதிரி. பொருள் அப்படின்னு என்பது என்னென்னா, நம்ம நினச்சிருக்கோம் நிறைய பொருள்கள் அப்படின்றல. பொருள் என்பது அறிவு. ஒரு மனிதனுடைய இருக்கக்கூடிய பொருள் என்னென்னா அவனுடைய அறிவு தான் உலகத்தில் உயர்ந்த செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பொருளினுடைய விளக்கம். ஆடை, ஆபரணம், செல்வம் இதையெல்லாம் பாதுகாத்து கொள்ள அறிவு என்கின்ற ஒரு ஞான பொருள் தேவை. இந்த பொருள் இருந்தால் மட்டுமே தான் இந்த உலகத்தை வெல்ல முடியும் அப்படின்றது தான். அந்த பொருள் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த அம்மாவினுடைய கலசம் ஒரு இல்லத்தில் நுழையும் பொழுது அது நமக்கு அறிவும் ஞானமும், நம்ம எதை நோக்கி தவம் செய்கின்றோமோ அதுவும் நம்ம கையில் எந்த விதமான தடையும் இல்லாமல் நம்ம கிட்ட ஒப்படைக்கிறது தான் இந்த வராகி கலசத்தினுடைய ஒரு சக்தி. இந்த கலசம் என்னென்ன பூஜைகள், வழிபாடுகள், முறைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கும்போது அம்மா சொல்லியிருக்காங்க, 3 நெய் தீபம் போடணும். 3 நாட்கள் பிரம்மகாலத்தில் 3 நெய் தீபம் போடும் பொழுது 3ஆவது நாள் ஒரு படி அரிசி எடுத்து அந்த கலசத்திற்கு அபிஷேகம் செய்து அது அன்னதானம் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, வராகி அம்மனுடைய மந்திரங்கள் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவையோ அதே போல் அந்த கலசத்தில் 5 வகையான பஞ்சபூத தத்துவத்தின் நிரம்பிய பொருள் ஆவாகனம் செய்யப்படுகிறது. ஒரு மனிதனுடைய உடல், உயிர் மற்றும் கர்ம, மாயை இது அனைத்தும் ஒன்றாக்கியது தான் அந்த கலசம். ஒரு மனிதனுடைய கையில் பெறும் பொழுது அவன் தேவியினுடைய திருமந்திரத்தினுடைய ரூபமாக அந்த கலசத்தை பெறுகின்றார்கள். அந்த கலசத்தை வாங்கும் பொழுது அதில் ஒரு அருள் கிடைக்குது, அம்மாவினுடைய அருளோடு தான் கொடுக்கப்படுது. அது அவனுடைய மனமும் அந்த கலசமும் ஒன்றாக இணையப்படுகிறது. இந்த பூமிக்கும் நமக்கு எப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கோ அதுபோல் இந்த காலடி மண், இந்த உச்சந்தலை முடின்னு சொல்கிறோம் இல்லையா, பிரபஞ்சத்தினுடைய கனெக்டிவிட்டி உச்சி, நம்மளுடைய அகத்தினுடைய நம்மளுடைய உடலினுடைய கனெக்டிவிட்டி இந்த பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மண். அதுபோல் அந்த கலசம் கையில் வாங்கும் பொழுது ஒரு மனிதனுடைய ஆன்மாவினுடைய கனெக்டிவிட்டி அந்த கலசத்திற்கும் இதுக்கும் உருவாகுது. அப்போ அவனுடைய எண்ண அலைகளை சரி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வாராகி கலசம்.
இந்த எண்ண அலைகள் என்ன அப்படின்னால் நாம் ஒவ்வொரு காலமும் யோசிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஃபெயிலியர் ஆகிறதும், நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாவிலிருந்து நம்ம வரக்கூடிய விஷயத்தில் நம்ம எதை எடுத்தாலும் தடைபட்டு நிற்கிறது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல நம்ம செய்யப்படக்கூடிய தவறும், அதை சுட்டி காட்டுறதுக்கு நமக்கு யாரும் இல்லாத வண்ணம் தான். அந்த நிலையை சரி செய்வதற்கு தான் அந்த கலசம் தன்னுடைய ஆன்மாவினுடன் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும் பொழுது தேவியினுடைய மந்திரம் தன் மனதிற்குள் அடுத்தது எதை செய்தால் நாம் சரியாகலாம் அப்படின்னு என்கின்றத குரு மூலமாக உபதேசம் செய்யப்படுகிறது. இதுதான் இந்த கலசத்தினுடைய நிலையான தத்துவம். இந்த கலசம் ஒரு இடத்திற்கு போகும் பொழுதோ நம்ம எதை வரமாக கேட்டு இந்த கலசத்தை பெறுகின்றோமோ அந்த வரம் சரியான முறையில் சரியான பாதையில் செல்லக்கூடிய விஷயமாக தான் இந்த கலசத்திற்கு சக்தி கொடுக்கப்படுது. இந்த கலசம் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னால், இந்த கலசம் எல்லா இடத்துலையுமே நம்ம வைக்கலாம். அதாவது வியாபார ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள், வீட்டு பூஜை அறையில், எங்கெங்கெல்லாம் வீட்டில் வைக்கும் பொழுது நம்ம குழந்தைகளுக்கு சரியான ஒரு படிப்பு, ஞானம், கல்வி அதெல்லாம் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு பொருள். நம்ம வியாபாரத்தில் வைக்கும் பொழுது வியாபாரத்தை பன்மடங்காக உயர்த்துவதற்கு உண்டான கனெக்டிவிட்டியினுடைய சிறந்த பிரபஞ்சத்தினுடைய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கப்படக்கூடியது அந்த அம்மாவினுடைய கலசம். இந்த கலசத்தில் அக்னியை ஆவாகனம் செய்யப்படுகிறது. நீர், அதாவது தண்ணி இல்லாமல் அக்னியினுடைய ஜுவாலையை ஆவாகனம் செய்யப்படுகிறது. இந்த ஜுவாலையை பஸ்மமாக்கி உள்ளே செய்யப்படும் பொழுது இந்த ஜுவாலையினுடைய ஆற்றல் சக்தி கலசத்தில் உயிரோட்டமாக நிரப்பப்படுது அப்படின்னு சொல்கிறதா. இந்த உயிரோட்டம் தான் தன்னுடைய வீட்டிலேயோ தான் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ தன்னுடைய தொழில் நடக்கக்கூடிய இடத்துலையோ நிலையாக இருந்து அருள் பெறக்கூடியது. காற்றோட ஒரு விஷயம் கலந்துருச்சுன்னா அந்த இடத்துக்குள்ள என்ன அலைகள் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன யோசிக்கிறோமோ அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்கும். அப்போ இந்த கலசம் வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு போகும் பொழுதோ நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு கொண்டுட்டு போகும் பொழுதோ அந்த என்ன அலை தான் அந்த வீட்டுக்குள்ளே புனிதமாக்குது. எப்படி உள்ளே கொண்டுட்டு போகும் பொழுது நமக்கு நினைக்கிறது நடக்கும் அப்படின்றது தான் ஒரு உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு வழி அப்படின்னு என்பது தான் இந்த கலசம். அம்பாள் உபதேசித்த கலசம் தான். அம்பாள் உபதேசிக்கும் பொழுது எண்ணிலடங்காத ஆற்றல்கள் கொண்டு இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துல வந்துட்டுருக்காங்க. அப்படின்ற காரணம் என்னென்னா, குருதி பூஜை ஒரு மனிதனுடைய 3, அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய 3 நிலையற்ற சக்திகளை கடப்பது தான் அப்படின்னு சொல்கிறது. ஆணவம், அகம்பாவம் மற்றும் குணம், கொடூர குணங்கள். இது 3ம் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது. இது எல்லாத்துக்குமே இருக்கும். பிறந்த மனிதன் எப்படி ஒரு மிருகம் உணவுகளை எப்படி தானாகவே உண்ணுகிறதோ அதுபோல் நம்ம உடலில் தோணக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே இயற்கையாகவே வர்றது. அதை சரி செய்து இந்த பிரபஞ்சத்தை புனிதமாக்குவதற்கு தான் இறைவனை தேடுவது அப்படிங்கிறது தான் இறைவனுடைய நாமம். அதை அம்மா சரியாக இங்கே கொண்டுட்டு நிறுத்தி தன் பக்தர்களிடையே இருக்கக்கூடிய ஆன்மாவை தூய்மையாக்கியும் தன் பக்தர்களுடைய எண்ணங்களை தூய்மையாக்கியும் மற்றும் மாயை, மந்திரம் மற்றும் தந்திரங்களில் இருந்து விடுபடுவதற்காக தான் இங்கே இரவு பூஜை நடக்குது. அமாவாசை இரவு. அந்த அமாவாசை அன்னைக்கு இரவு பூஜை முடிந்த உடனே தான் இந்த கலசம் அவர்கள் கையில் கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட இது ஒரு 10 மணி நேரம் இந்த பூஜைகள் நடைபெறுது. இந்த 10 மணி நேரத்தில் ஒவ்வொரு பூஜையிலும் இந்த கலசம் முன்னுரிமை பெறுது. ஒவ்வொரு பூஜையிலும் இந்த கலசத்துக்கு அருள் கொடுக்கப்படுது. பல 68 தேவிகளையும் அழைக்கப்படுது. 68 தேவிகளையும் ஆவாகனம் செய்யப்படுது. கலசத்திற்கு காவலாக நிற்கப்படக்கூடிய பூதகணங்கள் மற்றும் அனைத்து தேவர்களுக்கும் பலி கொடுத்து அந்த கலசத்திற்கு உயிர் கொடுக்கப்படுது. அப்போ இந்த கலசம் எவ்வளவு நன்மையோ அதே போல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை சம்காரம் செய்வது தான் குருதி பூஜை. இதை எல்லாமே முழு இரவு அமாவாசை பெறக்கூடிய நாட்களில் நடக்கும் அப்படின்றது தான். இந்த கலசத்தினுடைய இன்னும் பல விஷயங்கள், பல கலசத்தினுடைய மகிமைகளும் இன்னும் வரும் காலங்களில் பக்தர்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன். இந்த கலசம் என்னத்திற்கு, எப்படி பூஜிக்கணும், எப்படி உபயோகிக்கணும், இந்த கலசத்தினுடைய சக்திகளும் இந்த கலசத்தினுடைய மகா மந்திர சக்திகளும் இன்னும் எவ்வளவோ இன்னும் நம்ம அம்மா ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது நான் மக்களுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது அது கரெக்டாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாரும் இறை வழிபாட்டில் ஒன்று தான். எல்லாரும் இறைவனுக்குள் நிறைந்தவர்கள் தான். இந்த கலசம் யார் என்ன அப்படின்றதெல்லாம் கிடையாது. அனைவருமே இந்த கலசத்தினுடைய அருளை பெறலாம். இந்த கலசம் வாங்கலாம். இந்த கலசத்தினுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது நம்ம கோவிலுக்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் பயன்படுத்திக்கிங்க. இந்த கலசத்தை பற்றி இன்னும் தெளிவான விளக்கம் வேணும்னா என்கிட்ட அமாவாசை கேளுங்க, நான் சொல்கிறேன். ஜெய் வராகி.